पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तथा दृष्टुस्वरूपेऽवस्थानं वृत्तिसारूप्यमितरत्र। वृत्तयः पञ्चतयः क्लिष्टाः प्रमाणविपर्ययविकल्पनिद्रास्मृतयः प्रत्यक्षानुमानागमाः प्रमाणानि। विपर्ययो मिथ्याज्ञानम् अतद्रूपप्रतिष्ठं शब्दज्ञानानुपातिवस्तुशून्यो विकल्पः अभावप्रत्ययालम्बनावृत्तिर्निद्रा। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சாஸ்திரத்தில் யோக சூத்திரத்தில் எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதம பாதம் சமாதி பாதத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விற்த்திகளை பற்றி விசாரம் போயிட்டு இருக்கு. விற்த்திகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்த்தையா பஞ்சத்தையான்னு சூத்திரம் சொல்லியிருக்கு. 5 விதமான விற்த்திகள். 5 விற்த்தியையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும்? கிளிஷ்டம் அக்லிஷ்டம், நல்லது கெட்டது அப்படின்னு 2ஆ பிரிக்கணும். 5 விற்த்திகளுமே பிரமாண விற்த்தி, விபரிய விற்த்தி, விகல்ப விற்த்தி, நித்ரா விற்த்தி. இந்த 4 விற்த்திகளை பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் 5ஆவது விற்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னா ஸ்மிருதி விற்பி அப்படின்னு சொல்லக்கூடியது 5வது விற்பி. இந்த ஸ்மிருதி அப்படின்றது என்னது? மெமரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட விற்பி தான் வரும்.
அதுக்கான சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். அனுபூத்த விஷயா சம்பிரமோஷः ஸ்மிருதிः. அனுபூத்த விஷயா சம்பிரமோஷः ஸ்மிருதிः. அனுபூத்த விஷயா சம்பிரமோஷः ஸ்மிருதிः. அனுபூத்த விஷய அசம்பிரமோஷக. அங்க மறைஞ்சிருக்கு, சைலண்ட்ல இருக்கு, தீர்க்க சந்தின்னு சொல்லுவோம். அப்ப அனுபூத்த விஷய அசம்பிரமோஷக, அசம்பிரமோஷக ஸ்மிருதி பிரிச்சு சொல்லும் போது அனுபூத்த விஷயம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து அவர் என்கிட்ட இதை சொன்னார், நான் இந்த பாடத்தை கேட்டேன், சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்ணினேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மறந்து போச்சு. இந்த மறந்து போச்சுன்னு சொல்றமே அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பிரமோஷம். பிரமோஷன்றதுக்கு அர்த்தம் திருடு போறதுன்னு அர்த்தம். திருடு, ஸ்டீலிங், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது பிரமோஷகன்னு பேர். அது கூட சம்பிரமோஷகன்னு போட்டீங்கன்னா என்ன ஆயிரும், நல்லா திருடு போயிடுச்சு, களவு போயிடுச்சு, நல்லா திருடு போயிடுச்சு, ஐயோ புத்தியில இருந்து போயிடுச்சேன்றோம். நேற்று நான் போன வாரம் போயிருந்தேன், அவர் ஏதோ ஒரு பேர் சொன்னார், என்ன பேர் சொன்னார், ஐயோ ஞாபகப்படுத்தி பார்க்குற வரவே மாட்டேங்குதே, ஏதோ பேர் சொன்னாருச்சு, என்ன பேர், அந்த கோயில் பேரு அம்பாள் பேர், நினைச்சு பார்க்குற அம்பாள் பேர், ஐயோ விதவிதமா பேர் இருக்கிறதுனால என்னது, என்ன பேரு யோசிச்சு பார்க்குறேன். செம்பவள தாயாரா, செங்கமல தாயாரா, இல்லையே என்னோ பேர் சொன்னாங்களே, என்ன பேர் சொன்னாங்க, தாயார் பேர் என்ன, வரவே மாட்டேங்குது. அப்ப வரவே மாட்டேங்குதுன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட புத்தியில அனுபவிச்ச கேட்ட விஷயம் என்ன ஆயிடுச்சு, யாரோ கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கொள்ளையடிக்கப்பட்டதுனால நான் ரீகால் பண்ண முடியாம இருக்கு. கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம், ஒரு சும்மா ஒரு ஒப்புக்காக சொல்றோம். அதான் இங்க அனுபூத்த விஷயமானது, விஷயப்பட்ட விஷயம், அனுபவிக்கப்பட்டது என்னெல்லாம் இருக்கலாம், 5 இந்திரியங்களால கேட்டிருக்கலாம், தொட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம், ஸ்மெல் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் அது புத்தி விருத்தியா பரிணமிக்கும் போது அது என்ன ஆயிடுது, அனுபவம் ஆயிடுது. அந்த அனுபவிக்கப்பட்ட விஷயம் என்னாவது களவு போகாமல் இருந்துச்சு அப்படின்னா, களவு போச்சுன்னா நினைவு போயிடுச்சுன்றோம், மெமரி லாஸ். அது திருடு போகாம, களவு போகாம அப்படியே ரீகால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த விருத்திக்கு பேரு ஸ்மிருதி விருத்தி என்று பெயர் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு பார்க்கலாம். இந்த பாஷ்யத்துல வந்து சொல்லும் போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், கிம் பிரத்யேஸ்ய சித்தம் ஸ்மரதி ஆகோஸ்வித் விஷயஸ்ய இதி. கேள்வி கேட்கிறோம், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மரணம் நம்ம சொல்றோமே, நினைவு கொள்ளுதல். இந்த நினைவு கொள்ளுதல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம புத்தி விருத்திய வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் நினைவு கொள்கிறதா ஏன்னு கேட்டீங்கன்னா, எதா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல சென்ஸ் ஆர்கன்ஸ் விஷயத்தோட சம்பந்தப்படும், அப்புறம் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அந்த விஷயத்தை கொண்டுட்டு வந்து மனசுக்கு கொடுக்கும், மனசு வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு 4 விஷயத்தை கொண்டு போய் புத்திகிட்ட சமர்ப்பணம் பண்ணும், புத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணும், அந்த கன்ஃபார்ம் பண்ண அந்த புத்தி விருத்திக்கு தான் என்ன பேரு, நாலேஜ்னு பேரு, ஞானம்னு பேரு. அப்போ நான் கேட்கிறேன், இந்த சித்தம் வந்து மெமரியில இருந்து எடுக்கும்போது அந்த மெமரின்னு நம்ம சொல்றது, ஸ்மரணம் அப்படின்னு நம்ம சொல்றது, இந்த புத்தி விருத்திய ஸ்மரணம் பண்ணுதா, இல்லைன்னா அந்த புத்தி விருத்தியில இருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்மரணம் பண்ணுதா? நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமியோட விக்கிரகத்தை பார்த்திருக்கேன், அம்பாலோட விக்கிரகத்தை நான் பார்த்திருக்கேன். விக்கிரகத்தை பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட புத்தி விருத்தி ஆயிடுச்சு. புத்தி விருத்தி என்ன ஆகும், எதெல்லாம் புத்தி விருத்தி ஆகுதோ ததா ஜாத்தியகா சம்ஸ்காரோபவத்தின்னு பார்த்துருக்கோம். அந்த புத்தி விருத்தி ஆகிறது எல்லாமே ஒரு இம்ப்ரெஷனை என்ன பண்ணும், சித்தத்துல போய் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு போயிடும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, காலையில ஒரு மோர் சாப்பிட்டேன், அந்த மோர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு, இப்ப சித்தத்துல பதிவாயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட மோர் எனக்கு சித்தத்துக்குள்ளார ஃபர்ஸ்ட் புத்தியில நாலேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் அது வந்து சித்தத்துல ஒரு மெமரியை கிரியேட் பண்ணிடுச்சு. மெமரிக்கு என்ன பேரு, வாசனா, சம்ஸ்காரம் ஆயிடுச்சா. இப்ப நான் நினைக்கிறேன், இப்போ இந்த மோர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கும் போது, மோரை பத்தின புத்தி விருத்திய நான் நினைக்கிறேன்னா, ஸ்மரணம் பண்றேன்னா, இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு குடிச்ச மோரை வந்து நான் ஸ்மரணம் பண்றேன்னா,
இதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கேள்வி கேட்டிருக்கு. கிம் பிரத்யேஸ்ய சித்தம் ஸ்மரதி. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சிந்தன கர்த்ரு சித்தம். மெமரி பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீகால் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் தான் ரீகால் பண்ணுது. சரி, அந்த சித்தம் அந்த புத்தி விருத்திய வந்து பாத்தீங்கன்னா மெமரி பண்ணுதா, இல்ல அந்த சித்தம் விஷயஸ்ய ஸ்மரதி, விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நினைக்கின்றதா? புரியுதா உங்களுக்கு? விருத்திய நினைக்குதா, இல்ல விருத்தியில இருக்கக்கூடிய விஷயத்தை நினைக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே இது கிளாரிட்டி நமக்கு வரணும். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றார், கிராஹ்ய உபரக்தக பிரத்யயோ. எப்பவுமே இந்த தாட் எப்படி போச்சுன்னு நம்ம பார்த்திருக்கோம். சித்தத்துல இருந்து தாட்டு கிளம்பி லோடு இல்ல, அன்லோடா இருக்கு. எம்டி தாட்டு போய் புத்தி விருத்தியாச்சு. புத்தி விருத்தியில இருந்து மனசுக்கு போனோன்னு மனோவிருத்தியாச்சு. மனோவிருத்தி இந்திரியங்களை பிராப்தி பண்ணோன்னு இந்திரிய விருத்தியாச்சு. இந்திரிய விருத்தி வெளி விஷயங்களோட என்ன பண்ணுது, சம்பந்தப்படுது. அதுக்கு பேர் தான் இங்க உபரக்தகன்னு பேரு. கிராஹ்ய உபரக்தக பிரத்யயோ. பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் புத்தி விருத்தி. புத்தி விருத்தியானது கிராஹ்யம்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட என்ன பண்ணுது, உபரக்தக, அது மயமா ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல, லேண்ட்ல பாயிர தண்ணி மாதிரி. அப்ப புத்தி விருத்தி வெளியில போய் விஷயத்தோட ஆகாரமா அதோட ஃபார்மா என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதுக்கு என்ன பேரு, உபரக்தகன்னு பேரு. அதோட வர்ணமா ஆயிடுச்சு, அது வண்ணமா ஆயிடுச்சு. நம்ம சொல்றோம்ல, வெள்ளை துணியை கொண்டு போயிட்டு காவி கலர்ல நான் முக்கி எடுத்தேன் அப்படின்னா அந்த வெள்ளை கலர் என்ன ஆயிடுச்சு, காவி கலரா மாறிடுச்சு. வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை துணி எடுத்து ப்ளூ கலர்ல முக்கிறேன், ப்ளூ ஆயிடுச்சு. பச்சை கலர்ல முக்கிறேன், பச்சை கலர் ஆயிடுச்சு. அப்ப வெள்ளை துணி எப்படி வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற கலர்ல முக்கணும்னு அந்தந்த கலரா மாறுதோ, அதே மாதிரி இந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் விஷயமா என்ன ஆயிடுது, பரிணமிக்குது. அதுக்கு பேர் என்ன பேருனா கிராஹ்ய உபரக்தக பிரத்யயோ. கிராஹ்யம்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்டோட ஒன்று கலந்து அந்த புத்தி விருத்தியானது கிராஹ்ய கிரகண உபயாக்கார. கிராஹ்யம்னா என்னது, அந்த விருத்தி ஆப்ஜெக்ட், அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்றது எது அப்படின்னா அந்த விருத்தி, புத்தி விருத்தி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி விருத்தியும் அந்த விஷயமும் என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆயிடுச்சு. வெள்ளை துணி கலர்ல போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, அந்த கலரா ஆயிடுச்சு. அப்ப செப்பரேட்டா தெரியுதா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்பரேட்டா தெரியுமா? நீங்க மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது, பக்கெட்ல இருக்கிற தண்ணியில கலர் போட்டிருக்கீங்க. அப்ப கலர் இது காவி கலர் ஜி அப்படின்னு நம்ம தனியா நம்ம தான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம், தனியா செப்பரேட்டா இருக்கு. இந்த கிளாத் வந்து செப்பரேட்டா இருக்கு. இப்ப கிளாத் எடுத்து நான் அதுக்குள்ளார முக்கி எடுத்தோன்னே, காவி கலர்ல முக்கி எடுத்தோன்னே, இப்ப காவி கலர் எங்க போச்சு, துணியில ஆயிடுச்சு. இப்ப செப்பரேட் பண்ண முடியுதா? ஒயிட் கலர் துணி, அதுக்கு மேல காவி வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறி இருக்கு, சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல, செப்பரேட் பண்ண முடியல. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற விஷயங்களோட இந்த விருத்தி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது மயமா ஆயிடுச்சு. இப்ப நான் புஸ்தகத்தை பாக்குறேன், இந்த விருத்தி புஸ்தகம் ஆயிடுச்சு. புஸ்தகம்னா என்ன அர்த்தம், உபயாக்கார நிர்பாசக ததா. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விருத்தி விஷயமாவும் அதே ஆயிடுச்சு, அந்த விஷயத்தை அறியக்கூடியதாகவும் அதுவே ஆயிடுச்சு. நம்ம விருத்திக்கு பேர் தான் பிரமாணம்னு பேரு. விருத்திக்கு பேர் தான் பிரமாணம் சொல்லியிருக்கோம். பிரமாண விருத்தி, இந்திரியங்கள் வழியா வெளியில போற பிரமாண விருத்தி விஷயத்தோட சம்பந்தப்பட்டு நாலேஜை கொடுக்குது. அப்ப விருத்தி தான் வந்து பிரமாணம். அந்த பிரமாண விருத்தி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் இல்லாம விஷயாகாரமா பரிணமிச்சிருச்சு. விஷயாகாரமா பரிணமிச்சதுக்கு பிறகு நீங்க விஷயம் தனி விருத்தி தனின்னு என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. இப்ப இந்த காவி கலரை வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் துணி தனி, இதுல இருக்கிற காவி கலர் வேற அப்படின்னு செப்பரேட் பண்ண முடியாது. நான் துணியை பார்க்கும் போதே காவி கலரோட சேர்ந்துதான் பாக்குறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாகு சாப்பிட்டேன். அந்த மைசூர் பாகு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மைசூர் பாகு சாப்பிட்டேன் நான் சொல்லும் போதே அதுல என்ன இருக்கு, விஷயம் மைசூர் பாகுன்ற ஆப்ஜெக்டும் இருக்கு. அந்த மைசூர் பாகு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த விருத்தியோட
ஒன்னாயிடுச்சு. அப்ப என்கிட்ட இருக்கிற விற்பி எப்படிப்பட்ட விற்பி? நான் நேத்து மைசூர் பாகு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த விற்பி தான் மைசூர் பாகு, மைசூர் பாகு தான் விற்பி. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண முடியாம போயிடுச்சு. கிராகிய ஆப்ஜெக்ட், கிரகண விற்பி, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உபயாகார நிர்பாசம். ரெண்டும் என்ன ஆயிடுச்சு? விற்த்தியாவும் அது விஷயமாவும் ரெண்டாவும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. நிர்பாசகன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணுது? பிரகாசிக்குது, தோன்றுகிறது. இப்ப நான் சொல்றேன், நான் மைசூர் பாக்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு காலையில மோர் சாப்பிட்டேன், நல்ல மோர் சாப்பிட்டேன். அப்ப மோருன்றது வந்து பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணும்போது மோருன்ற விற்த்தியா இல்ல மோருன்ற விஷயமா? நான் குடிக்கும் போதே மோருன்ற விஷயமும் அந்த புத்தி விருத்தி, இந்த நாக்கு வழியா வெளியில வந்த இந்த ரச விருத்தியும் என்ன ஆயிடுச்சு? ஒன்னா கலந்து புத்தியில போய் மோருன்ற விஷயாக்கார விற்த்தியா ஆயிடுச்சு. விஷயாக்காரம்னா மோருன்ற அந்த ஃபார்முக்கு விற்பி மாறிடுச்சு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் பதிவாயிருக்கு. அப்ப நான் ரீகால் பண்ணும் போது விஷயத்தை பாக்குறேனா இல்ல வந்து விற்த்திய பாக்குறேனான்னு யாராவது கேள்வி கேட்டா என்ன சொல்லணும்? இல்ல விஷயமா இருக்கக்கூடிய விற்த்திய நான் ஸ்மரணம் பண்றேன், விஷயமா இருக்கக்கூடிய விற்த்திய நான் ஸ்மரணம் பண்றேன். விற்த்திய தனியா செப்பரேட் பண்ண முடியாது, விஷயத்தை தனியா செப்பரேட் பண்ண முடியாது. யாருக்கு பண்ண முடியும்? பின்னாடி சொல்ல போறோம். யோகிக்கு பண்ண முடியும். யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பின்னாடி சொல்ல போறோம். 3 விஷயங்களை சப்தம், அர்த்தம், ஞானம்னு 3 சொல்றோம். சப்தம் எது அப்படின்னா மோர் அப்படின்னா ஒரு சப்தம், மைசூர் பாக்கு ஒரு சப்தம், புஸ்தகம் ஒரு சப்தம். அதுக்கான விஷயம் வந்து எங்க இருக்கு? அர்த்தம்னு பேரு. விஷயம், சப்தம், அர்த்தம், பொருள். மோருன்றது வெளியில இருக்கு, ஒரு வஸ்துவா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தை பத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோரு இது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாகு, இது புஸ்தகம் அப்படின்ற விற்பி வந்து உள்ளுக்குள்ள போயிடுச்சு. அப்போ சப்தம் வந்து வாக்குல இருக்கு, விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு. இந்த ரெண்டுத்தை பத்தி கலந்து இருக்கிற விற்பி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த புத்தி விற்த்திய வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ண முடியாம இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேற வேற தானே ஒன்னாயி புத்தி விருத்தி ஆயிருக்கு. அப்போ நல்லா வந்து யோக அபியாசம் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா ஏகாகிர சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஷார்ப் ஆயிட்டே இருக்கு. அந்த ஏகாகிரம் ஷார்ப்பாக ஆக ஆக ஒரு 90% ஏகாகிர சித்தம் வந்துருச்சுன்னு சத்துவகுணம். அப்ப அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு பிரத்யக்ஷம், யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு பேர். இப்ப நம்மளால பார்க்க முடியுமா சாமி? நம்மளால எல்லாம் பார்க்க முடியாது. பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? சம்யமம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அந்த சம்யமம் பண்றவங்களால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சப்தம், அர்த்தம், அதுக்கப்புறம் ஞானம் அப்படின்னு எந்த தாட்டா இருந்தாலும் அந்த தாட்டை 3ஆ பிரிச்சு பார்க்க முடியும். அப்ப அவங்கள விட்டுருங்க. ஈஸ்வர பிரத்யக்ஷம், அதுக்கப்புறம் யோகி பிரத்யக்ஷம், இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நார்மல் கேஸ்ல கொண்டுட்டு வரமாட்டோம். அப்ப அவங்கள ஸ்பெஷல் கேட்டகரியில வந்துருவோம். மீதி இருக்கிற எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் விற்த்தியா ஆயிடுச்சு. அப்ப ஒரு விற்பி இருக்கு அப்படின்னாவே அந்த விற்பி எப்படி ஆபாசிக்குது, எப்படி தோன்றுது அப்படின்னா விஷயமா தோன்றுகிறது. இந்த துணி எப்படி இருக்கு? காவி வர்ணமா இருக்கு. துணி செப்பரேட்டா வெள்ளை கலர் துணி தனியா, காவி வர்ணம் தனியா இல்ல, ரெண்டும் ஒன்னா ஆயிடுச்சு. அப்படி அப்ப ஸ்மரணம் பண்றது எதை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்த்திய பண்றோம்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? விஷயத்தை ஸ்மரணம் பண்றோம்னு சொல்லலாம். ஆயிடுச்சா? அதான் இங்க ஆச்சரிய சொல்லிட்டாரு, ததா ஜாத்தியகம் சம்ஸ்காரம் ஆரம்பத்தே. அதான் ஆச்சரிய சொல்லிட்டாரு. எது வந்து பாத்தீங்கன்னா உபயாகாரமா முதல்ல உண்டாகும். மைசூர் பாகுன்றத வந்து நான் வாயில வச்சேன், மைசூர் பாகுன்ற வாயில வச்சோன அந்த இந்திரிய விருத்தி, ரசனா விருத்தின்னு பேரு, நாக்குல இருக்கிற அந்த தாட்டுக்கு பேரு. அது அந்த மைசூர் பாகோட டச் ஆனோன மைசூர் பாகா மாறிடுச்சு. மாறி அது மனசுக்கு கொண்டு போய் கொடுத்து, மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்தியில கொண்டு போய் கொடுத்து, புத்தி வந்து
கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு, இது மைசூர் பாகு, இது நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப இது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நல்லா இருக்கு அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, இது நல்ல டேஸ்டா இருக்கு, இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகு அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆனோன்னு ததா ஜாத்தியகம் சம்ஸ்காரம் ஆரம்பத்தி. அந்த புத்தி விருத்தி அதே மாதிரி சித்தத்துல என்ன பண்ணுது, போய் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிடுது. மைசூர் பாகு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகு நெய்யில பண்ணியிருக்காங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கு, ஸ்மெல்லு நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் புத்தியில எப்படி அறிவாச்சோ அதே மாதிரி சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மெல்லிய பதிவு என்ன ஆயிடுது, புத்தியில இதுல சித்தத்துல உண்டாயிடுது. ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாகு எத்தனை முறை சாப்பிட்டுருக்கேன், ஆயிடுச்சு 20 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், 20-25 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்ப அந்த மைசூர் பாகுல டிஃப்ரெண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சித்தத்துல வந்து ஃபைலா இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு காமன் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைசூர் பாகுன்னு ஒரு ஃபைல் தனியா இருக்கும். இந்த மைசூர் பாகுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விருத்தி போகும்போதும் அந்த மைசூர் பாகுல வந்து புத்தி விருத்தியை நான் எப்பெல்லாம் அனுபவம் பண்றேனோ அப்பெல்லாம் போய் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மைசூர் பாகுடைய நார்மல் கடையோட ஸ்வீட் ஷாப்போட மைசூர் பாகு வேற, அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்குன்னு ஒரு தனி ஃபைல் உள்ள இருக்கும். மைசூர் பாகுக்குள்ளாரையே ஒரு சின்ன ஃபைல் இருக்கும். அதுல வந்து நான் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கணும் அந்த ஃபைலோட இந்த சம்ஸ்காரம் திரும்ப திரும்ப போய் பதியல. அப்போ ஒவ்வொரு வாட்டி இம்ப்ரெஸ் ஆக 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 அது என்ன ஆயிட்டு இருக்கும், பலமாயிட்டே இருக்கும், ஸ்திரமாயிட்டே இருக்கும், பெருசா ஆயிட்டே இருக்கும். அப்போ 1000 முறை நான் மைசூர் பாகு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகு சாப்பிட்டுருக்கேன்னா 1000 சம்ஸ்கார். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரே ஒரு த்ரெட். இந்த ஒரு த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காரம்னு பேர், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு த்ரெட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காரம். கண்ணுக்கு தெரியுதா, தெரியல சாமி, இதான். அப்ப ஒரு மைசூர் பாகு சாப்பிட்டோன்னு ஒரு நூல் சித்தத்துல பதிவாயிடுது. ஒவ்வொரு தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்ஸ்காரமும் ஒவ்வொரு நூல் 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 நூலா இணைஞ்சிருக்கும். இது ஒவ்வொரு சம்ஸ்காரத்தை கிரியேட் பண்ண 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 ஒரு 500 முறை நான் மைசூர் பாகு சாப்பிட்டோன்னு அந்த அந்த இது த்ரெட்டு சிங்கிள் த்ரெட்டா இருந்தது என்ன ஆயிடுது, ஒரு ரோப்பு மாதிரி ஆயிடுது. அந்த ரோப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு, வாசனா. வாசனான்றது சம்ஸ்காரம் பலமுறை செய்யப்பட்டு த்ரெட்டு மாதிரி ஆயிடுச்சு, த்ரெட்டா இருக்கிறது ரோப்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா, கயிறா ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வாசனை. இப்ப சம்ஸ்காரமா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் நார்த் இந்தியால இருந்து இங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 10-15 வருஷம் போகவே இல்லை. இப்ப நிறைய சம்ஸ்காரங்கள் எனக்கு ரிஷிகேஷ பத்தின சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அப்ப அந்த கேப் ஆனதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, எது வாசனையா இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே இருக்கு. எதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹேபிட்டா வச்சிருந்தனோ, கங்கால குளிச்சதுல இருந்து இமயமலையை பார்த்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே வாசனை ஆயிடுச்சு. அது கூடவே நான் எதெல்லாம் சம்ஸ்காரமா வச்சிருந்தனோ அதிகம் பதிவு இல்லாம அதெல்லாம் என்னோட சித்தத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு, இந்த டைம் கொடுத்தோன்னே எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாம் டீட்டெயிலா பேசணும் சாமி அப்படின்னா மறந்து போச்சு ஜி. ஏன் அப்படி, ஏன் மறந்து போச்சு, அது நிறைய விஷயங்கள் வாசனையா ஆகல ஜி. வாசனையா இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுவாமிகிட்ட இருந்து பாடம் படிச்சதெல்லாம் வாசனையா இருக்கு. நான் ஸ்டே பண்ண இடங்கள் எல்லாமே வாசனையா இருக்கு, அதெல்லாம் அப்படியே இருக்கு ஜி. ஆனா நிறைய விஷயங்களை அப்பப்ப பார்த்து சின்ன சின்னதா பார்த்துருப்பேன், அனுபவிச்சிருப்பேன், அதெல்லாம் சம்ஸ்காரமா இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆகி போச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மறந்து போச்சு ஜி. புரியுதா உங்களுக்கு? அப்போ சம்ஸ்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லேசான பதிவு, வாசனைன்றது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இம்ப்ரெஷன். திரும்ப திரும்ப பண்ணும்போது, இப்ப நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்குள்ளார இப்ப நான் சொல்றது வாசனையா மாறணும்னு திரும்ப திரும்ப ரிப்பிட்டேஷன் பண்றேன், ஆவருத்தி பண்றேன்ற பேர், ஜபம் பண்ற மாதிரி ஆயிடுச்சா. ஆச்சாரியர் சொல்றாரு அடுத்து, ச சம்ஸ்காரஹ, அந்த சம்ஸ்காரமானது, சம்ஸ்காரம் உள்ள கிடைக்கும்ல, நம்ம கிடைக்கும். நான் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்ஸ்காரம் என்னன்னா, ஒரு முறை நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருபாய் ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. எங்களுக்குலாம் ரிஷிகேஷ்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டி தால் மட்டும்தான், உருளைக்கிழங்கு ரொட்டி தால், இதே தான் சாப்பாடு. டெய்லி காலையில் 3 வேலையும் இதே தான், 2 வேலையும் இதே தான். போர் அடிச்சு போயிருக்கோம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவாவது யாராவது என்ன பண்ணுவாங்க, சவுத் இந்தியால இருந்து வருவாங்க, சாமி வாங்க வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டு போவாங்க. ரொம்ப அபூர்வமா நடக்கும். அப்படி நடக்கும்போது நானும் என்னோட குருபாயில 2-3 பேர் தமிழியன்ஸ் இருந்தோம், மலையாளிஸ் இருந்தோம். மலையாளிஸும் தமிழியன்ஸும் ஒரு குரூப், எல்லாம் சேர்ந்து போவோம். போனோடனே வந்து பாத்தீங்கன்னா போய் என்னோட கூட ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ஒரு ஜெர்மன் ஹோட்டலுக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம். நல்ல ஸ்பெஷல் தான், எங்கேயா போய் நுழையிறது. ஜெர்மன் ஹோட்டல் நுழைஞ்சி நாங்களாம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டா, மசால் தோசை இது மாதிரி சாப்பிட்டோம். என் கூட இருக்கிறவர் ரொம்ப மோசமானவர். அவர் என்னன்னா ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பார் புதுசு புதுசா. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, அவன் என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, பேன் கேக் அப்படின்னா, பனானா பேன் கேக் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் உச்சரிப்பு சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு கண்ணுக்குள்ளார. இவர் என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, நான் எங்களுக்கு தெரியவே தெரியாது, பேன் கேக்னா என்னன்னு தெரியாது. அப்போ ஓ சூப்பரா இருக்கும் போல இருக்குச்சு, எனக்கு புதுசு அது பேன் கேக் அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டார். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து நாங்களாம் நல்லா மசால் தோசை சாப்பிட்டு இருக்கோம். கோதுமை தோசையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பேன் கேக்குன்றதுக்கு அர்த்தம் தோசைக்கு பேர் தான் பேன் கேக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. பேன் கேக்குன்னு வச்சு நம்ம வீட்லயே கோதுமை தோசை சாப்பிட மாட்டோம். அப்ப எங்களுக்கு டெய்லி ரொட்டி சாப்பிட்றவனுக்கு திரும்பவும் வந்து பேன் கேக்குன்னு கோதுமை தோசையை வச்சு அதுக்கு மேல லைட்டா ஒரு சாக்லேட்டை வந்து இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அதுக்கு மேல பனானாவை கட் பண்ணி வாழைப்பழத்தை கட் பண்ணி ஒன்று மேல வச்சுதான் ஏன்ட்டான். 150 ரூபா பில்ல போட்டான் அப்பவே. இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் எங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன்ல உண்டானது. இதை வச்சு அவருக்கு ரொம்ப இது வரைக்கும் அவரை மெமரி, பேன் கேக் சாப்பிட்றீங்களா, இப்ப கூட வந்தா கூட அந்த சுவாமியை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டா, பேன் கேக் சாப்பிடுவோமா அப்படின்னு தான் கேட்போம். அப்போ ஸ்பெஷலா இருக்கிறது எல்லாமே என்ன ஆகி போச்சு, களவு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருடு போகாம இந்த சித்தத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நடந்தது. அப்போ சில இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பதியும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஸ்ட்ராங்கா பதிவாயிடும். சிலது வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறை பண்ணி 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 அது வந்து ஸ்ட்ராங்கா ஆக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன இருக்கோ உள்ளுக்குள்ளார அந்த சம்ஸ்காரமானது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வவ்யஞ்சக அஞ்சனக. ரொம்ப அற்புதமான சப்தம். இப்ப நான் பேய் கதையை சொல்ல ஆரம்பிச்சு இப்ப நான் பேன் கேக்குன்னு சொன்னேன்னா, பேன் கேக்குன்னு சொன்னோன்னா எத்தனை பேர்த்தோட ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மைசூர் பாகுன்னு நான் ஒரு சப்தத்தை சொன்னோன்னே யார் யாருக்கெல்லாம் எச்சில் ஊற ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியல. நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிருக்கோம். பேன் கேக்குன்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இதே மாதிரி வந்து வேற எங்கேயும் ஏமாந்துருக்கோம்ல அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் வேற வேற விஷயங்களை பத்தி நம்ம ஒரு மோகத்துல எதையாவது ஆர்டர் பண்ணி என்னெல்லாம் வந்திருக்கோ. அப்போ நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வவ்யஞ்சக அஞ்சன. ஸ்வவ்யஞ்சகனா தன்னுடைய வாசனைகளை ஓப்பன் பண்ணக்கூடிய ட்ரிக்கருக்கு பேரு ஸ்வவ்யஞ்சக அஞ்சனகன்னு பேரு. ட்ரிக்கர் நம்ம வந்து லேண்ட்ஸ் மைன் வச்சிருக்கோம்ல, அந்த இதுல நிலத்தடி வெடி, கன்னி வெடி, அதான சொல்லுவோம், கன்னி வெடின்னு சொல்லுவோம்ல. அந்த கன்னி வெடியில கால் வச்சிங்கன்னா என்ன ஆகும், டும் வெடிச்சிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும், இப்ப நான் மைசூர் பாக் சொல்ற மாதிரியே, ஜி பாம்பு இன்னைக்கு வந்து ஒரு கோப்ரா வீடியோ பார்த்தேன் பாருங்க. அந்த கோப்ரா, கிங் கோப்ரா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு பாம்பை தான் சாப்பிடுது. ஐயோ, நான் பார்த்து மிரண்டே போயிட்டேன். உடனே நான் பாம்புன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கர், ஒரு நிலத்தடி வெடி மாதிரி, கன்னி வெடி மாதிரி. கால் வச்ச உடனே உங்களுக்குள்ளாரெல்லாம் பாம்புன்றது ஃபைல் என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். இப்ப நான் சொல்ற சப்தத்தை நீங்க கேட்டு உங்களுக்குள்ளார இருக்கிற நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன்ல இருக்க சித்தத்துல அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விட்ச், ஒரு பாஸ்வேர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாட்டும். அதனால என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சம்ஸ்காரக, உள்ளுக்குள்ளார இருக்கிற சம்ஸ்காரமானது வெளியில ஒரு விஷயம், அது சம்பந்தமா வெளியில ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாலோ கேட்டாலோ யாரோ சொன்னாலோ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்மரணம் அப்படின்னு பேர். நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு காலத்துல நடந்தது சொல்லுவேன், உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு காலத்துல நடந்தது ஓப்பன் ஆயிடும். அப்போ இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாசனைகளை ஓப்பன் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வ வெஞ்சக அஞ்சனக.
ஸ்வவெஞ்சக அஞ்சனக ரொம்ப முக்கியமான வார்த்தைச்சு. அதனால தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வித காரணத்தை கொண்டும் ரொம்ப லோக்கல்ல எல்லாம் போகக்கூடாது. நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள். நாங்க சாதுவா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம், மன அடக்கத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், முக்கியமா விருத்தி நிரோதத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், சிதப்பிரஜ லட்சணத்துல சொல்லிட்டு இருக்கோம். கூர்மோ காணீவ சர்வசகா. எப்படி ஆமை வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குதோ அது மாதிரி இருக்கிறவனுக்கு ஞானம் நிலை பெறும். அப்ப இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரே ஒரு காரியம் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த மனசுக்கும் இந்திரியத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் இருக்கிற இதை வந்து கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபீடிங் பண்ணாம இருக்கிறது. நீங்க ஃபீடிங் பண்ண 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 என்ன ஆகும், எந்த விஷயத்தை ஃபீடிங் பண்றோமோ அது ஏற்கனவே இருக்கிற அந்த சித்தத்துல இருக்கிற ஃபைல் இருக்குல்ல, வாசனா, அதோட வந்து பாத்தீங்கன்னா இது போய் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார போய் சேகரம் ஆகிட்டே இருக்கும், ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அப்ப அதனால எந்த விஷயமா இருக்கட்டும் ஃபைலை ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நமக்கு சேஃபா இருக்கணும். ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அடம்பிடிக்கும். அது அந்த ஃபைல்ல வந்து அது வாசனையா இருக்கா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஸ்காரமா இருக்கா என்னன்னு தெரியாது. பேன் கேக் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வந்து வாசனையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்ப இப்ப நான் சொன்ன மாத்திரத்துல உங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும். இப்ப எனக்கு வந்து மைசூர் பாக் பிடிக்குதுன்னு வச்சுங்க, மைசூர் பாக் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும், எப்படா கிளாஸ் முடியும், இல்லைன்னா ஈவினிங் போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைசூர் பாக் வாங்கிட்டு வரல சாப்பிடணும் வந்தேன் அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப இதே மாதிரி நம்ம அனுபவிச்சப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. அப்ப வெளியில இருக்கிற இந்திரிய விற்த்திகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மனோவிற்த்திகளாயி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ மாதிரி போய் சித்தத்தை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி விடுச்சு. நம்ம என்ன பண்றோம், அது சுகமா இருக்கும் இல்ல துக்கமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பழைய இதெல்லாம் நினைச்சிட்டு துக்கப்படுவோம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா பழசை நினைச்சிட்டு சந்தோஷப்படுவோம். அப்ப மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல இருக்கிற சம்ஸ்காரம் யாராவது தூண்டி விடுற மாதிரி ஒண்ணு இருந்தா போதும். வெளியில ட்ரிக்கர் தானே. இப்ப வெளியில இருக்கிறது எல்லா சப்தங்களும் ட்ரிக்கர். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், இந்த சாஸ்திர சப்தங்கள் எல்லாம் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்ட மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு. சில பேருக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும். அப்போ புதுசா இருக்கிறவங்களுக்கு நான் ரிப்பிட்டேஷன் பண்ண பண்ண அது நல்லா பதிவை ஏற்படுத்தும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேட்டவங்களுக்கு இந்த விஷயத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடும் அந்த ஃபைலு. ஆமா நம்ம இதெல்லாம் கேட்டிருக்கோம், இது இப்படி இப்படி எப்படியாச்சு அப்படின்னு அது ஓப்பன் ஆகி அது நல்லா விஸ்தாரமா. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷய விற்த்திகளும் ஒவ்வொரு விற்த்தியும் என்ன சொல்லணும், ஸ்வ வியஞ்சக அஞ்சனா. ஒவ்வொரு விற்த்தியும் தன்னுடைய வாசனைகளை ஓப்பன் செய்யறதுக்கான ட்ரிக்கர், பாஸ்வேர்ட். அதுக்கு பேர் தான் ஸ்வவியஞ்சக அஞ்சனகான்னு பேர். இந்த வார்த்தையை நான் இனிமே அதிகமா பயன்படுத்துவேன். பேயின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேயை பத்தி நிறைய ஸ்டோரி எல்லா இடத்துலையும் பொதுவாக காமன். அதே மாதிரி பாம்பை பத்தி பேசுனா எல்லாத்துக்கும் பாம்பை பத்தியே பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சு அப்படின்னா மோடிஜி இப்படி வந்துட்டு போன அவ்வளவுதான், எல்லாத்துக்குள்ளேயும் மோடி 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 மோடின்னு ஒரு விருத்தி பெருசாயிடும். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோ இல்லை ரஜினியோ யாரையோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும் நிறைய. ஐயோ அன்னைக்கு மோகன்லால் படம் பார்த்தேன் பாருங்க, என்ன படம்ன்றீங்க, சூப்பர் படம் அப்படின்னு மோகன்லாலை பற்றியோ ஃபுல்லாக விருத்தி போக ஆரம்பிச்சோம். அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய, அப்போ நான் சொல்கிற ஒரு வாக்கியம் ஒரு விருத்தி வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுற அதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதனால ஒவ்வொரு விருத்தியும் இந்திரிய விருத்தியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைலை ஓப்பன் பண்ற கீ. அதுக்கு பேர் தான் ஸ்வவியஞ்சக அஞ்சனா. சரி, அந்த கீயை ஓப்பன் பண்ணோன பாம்பு அதுன்ற ஒரு விருத்தி போகுது உள்ளுக்குள்ளார. பாம்புன்ற ஒரு விருத்தி போனோன அது கீ தானே, அது என்ன பண்ணுது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி தது ஆகாரமேவ, தது ஆகாரம்னா அந்த சித்தத்துக்குள்ளார அந்த பாம்புன்ற ஆகாரத்துல ஃபார்ம், பாம்புன்ற ஃபார்ம்ல எந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குமோ வாசனைகள் எல்லாம் அதை எல்லாத்தையும் கிராகிய கிரகண உபயாத்மிகாம் ஸ்மிருதிம் ஜனயதி. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வெளியில அந்த ஃபைல்ல இருந்து நிறைய விஷயங்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. இது போய் ஓப்பன் பண்ணணும், பாம்புன்ற ஒரு விருத்தி போய் பாம்புன்ற அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணிடுச்சு, ஓப்பன் பண்ணுச்சு.
ஓபன் பண்ணோன்னு அங்க இருக்கிற மெமரி சம்ஸ்காரம் எல்லாம் வெளியில வருது. அந்த சம்ஸ்காரம் எல்லாமே எப்படி வரும்? விற்பி ரூபமா வரும். அந்த விற்பி எப்படி இருக்கும் அப்படின்னா பாம்பு விற்த்தியா இருக்கும். அப்ப ஸ்மரணம் பண்றது எல்லாமே எந்த விற்த்திய ஸ்மரணமா வெளில வருது? பாம்புன்ற உபய விஷயமா இருக்கு. அதான் விற்பி, அதுதான் பாம்பு. பாம்பும் விற்த்தியும் ரெண்டும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்னாதான் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்க எதை ஸ்மரணம் பண்றீங்க? பாம்புன்ற விற்த்தியையும் பாம்பையும் ஸ்மரணம் பண்றீங்க. பாம்புன்ற விற்த்தியும் கூடவே பாத்தீங்கன்னா பாம்பும் இரண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்மரிக்கப்படுகின்றது, ஸ்மரணம் செய்யப்படுகிறது, நினைவு கொள்ளப்படுகிறது. விற்பி தனியா பாம்புன்றது தனியா நினைவுக்கு வர்றதில்லை அப்படின்னு இங்க ஆச்சரியர் சொல்றாரு. உபயாத்மிகாம் ஸ்மிருதிம் ஜனயதி. கிராகிய கிரகண உபயாத்மிகாம். கிராகியம்னா ஆப்ஜெக்ட், கிரகணம்னா விற்பி. இந்த ரெண்டு விதமான ஃபார்மையும் ஒன்னா ஆயிதான் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. பாம்பு மைசூர் பாகுன்னு ஒரு விற்பி போச்சு. அது என்ன பண்ணிச்சு? மைசூர் பாகுன்ற ஃபைலை ஓபன் பண்ணிச்சு. அதுல இருக்கிற விற்த்திகள் எல்லாம் மைசூர் பாகாவும் இருக்கு, விற்த்திகளாவும் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து இருக்கு. ஒண்ணு சேர்ந்து நம்ம நினைவுக்கு பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? விஷயம் எப்படிப்பட்டது? இந்த விற்பி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விற்பி என்னது? திரிகுணாத்மகம். விற்த்தினா என்னது? திரிகுணாத்மகம். சித்தத்துல இருந்து கிளம்புனது. அதுக்கு ஃபார்ம் இருக்கா? விசிபிளா? இன்விசிபிள். அப்போ விசிபிள் இல்ல. அப்ப நம்ம எதை நினைவு கொள்றோம் அப்படின்னா மைசூர் பாகு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற திரிகுணாத்மிக விற்பி பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அது 3 குணங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு பேர் அவ்வியக்தம்னு பேர். அப்ப நமக்கு எதெல்லாம் நினைவு கொள்றோமோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் விஷயத்தை நினைவு கொள்றோம் அப்படின்னு. விஷயத்தை மட்டும் நினைவு கொள்ளல, விஷயம் என்னவாயிடுச்சுங்க? விற்த்தியா ஆயிடுச்சு. அப்ப நம்ம விற்த்தியையும் கூடவே விஷயத்தையும் சேர்ந்துதான் நம்ம நினைவு கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது யாருக்கு? சாமானிய ஜனங்கள். இதுக்கப்புறம் ஏன் இதை சுவாமி ரெண்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யோக சித்த விருத்தி நிரோதத்துல நாம ரூபத்தை எல்லாத்தையும் பொய் திருஷ்யம் 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 நீக்குனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அவங்களுக்கு ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா விருத்தி கிடைக்கும் உங்களுக்கு. அமணி பாவம். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அமணி பாவம்னு சொல்லியிருக்கோம். உண்மணி பாவம்னு பேர் சொல்லியிருக்கோம். அப்போ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல நீங்க மேல போக 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 என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மிருதி பரிசுத்தின்னு ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன பேரு? ஸ்மிருதி பரிசுத்தி அப்படின்னு ஒரு முக்கியமானது இருக்கு. ஒரு எந்த ஞானி ஆகணும்னாலும் ஒருத்தன் ஆத்மா அனுபூதி ஒருத்தன் பண்ணணும்னா முதல்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் எது அப்படின்னா, ஸ்மிருதி பரிசுத்தி பண்ணி தான் அவன் சமாதி அட்டைன் பண்ண முடியும். ஸ்மிருதி பரிசுத்தினா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப வரதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது லோட் ஆயிருக்குல்ல. அப்போ அதை கிளியர் பண்றது இருக்கு பாத்தீங்களா? அதை கிளியர் பண்ணினாதான் தான் தானா நிக்க முடியும். ஸ்மிருதி பரிசுத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா வாசனாட்சயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இங்க யோக டெர்மினாலஜில பாத்தீங்கன்னா என்ன பேர் சொல்றோம்? ஸ்மிருதி பரிசுத்தி அப்படின்னு சொல்றோம். நினைவுகள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருப்பாங்க. சாதுக்கள் நிறைய பேர் பார்க்குற ஏகாந்தமா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலியை விட்டுட்டு வந்திருப்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி விட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து எல்லாத்தையும் நினைவு கொண்டு ஐயோ விட்டுட்டு வந்துட்டு துக்கி ஆகிருப்பாங்க. நிறைய சாதுக்கள் நான் பார்த்துருக்கேன். ஹிமாலயாஸ்ல பார்த்துருக்கேன். கங்கோத்திரி, யமுனோத்திரி எல்லாம் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் சாதுக்கள் போய் உட்காந்துட்டு பழைய தாட்ஸை பாத்தீங்கன்னா நினைவு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா 30 வருஷம் ஆகி கூட 20 வருஷம் ஆகி கூட அது அவங்களுக்கு துக்கத்தையும் சுகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்மிருதி பரிசுத்தி அவங்க இன்னும் பண்ணல. அப்ப அந்த ஸ்மிருதி பரிசுத்தி எப்படி சாமி பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏக தத்துவ அபியாசம். இந்த ஓங்காரத்தை சொல்றதுக்கு எதுக்காக நான் திரும்ப திரும்ப உங்களை சொல்றேன் தெரியுங்களா? உக்கார பிரதானமா சொல்ற ஓங்காரம் இருக்குல்ல, இந்த உக்கார பிரதானமான ஓங்காரம் உங்களோட ஸ்மிருதியில எதெல்லாம் இருக்கோ அன்வான்டா ஆத்ம சம்பந்தமான தன்னை பத்தின விற்த்திகளை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அன்வான்டான விற்த்திகள் வாசனைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுதான் ஏக தத்துவ அபியாசம். இதை பண்ணாதான் சித்தம் எம்டி ஆகும். இல்லைன்னா சித்தத்துக்குள்ளார வாசனைகள் அப்படியே இருக்கும். அது கோடிக்கணக்கான ஜென்மங்களை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கு. ஆச்சரிய சொல்லிட்டாரு, வெளியில இருந்து வர ஒவ்வொரு விற்த்தியும் ஏன் காட்டுக்கு போனாங்க சாமி? இப்பெல்லாம் நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஒண்ணும் பண்ண வேணாம், ஒண்ணுலாம் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்?
எல்லாமே உள்ள போயிட்டே இருக்கும், எல்லாம் உள்ள போகும். நாங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ரிஷிகேஷ்ல இருக்கும்போது, உத்தரகாசியில இருக்கும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல். நாங்க வெளியில ஈவினிங் டைம்ல வெளியிலேயே வரமாட்டோம். நாங்களாம் வெளியிலேயே வரமாட்டோம். தெரியும் எங்கெங்கெல்லாம் கன்னி வெடி இருக்கும் அப்படின்னு ஒரு சாதகனுக்கு தெரியணும். வெளியில போனா முக்கியமா வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலுக்குலாம் போறீங்கன்னா பெரிய கன்னி வெடிகள். நான் ஒரு வாட்டி லூலு மாலுக்கு கூட்டு போயிட்டாங்க இந்த சிமி சேச்செல்லாம் சேர்ந்து, பிரபோதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, லூலு மாலுக்கு கூட்டு போயிட்டா கொச்சியில இன்னும் எனக்கு மெமரிஸ்ல இருக்குங்க. இப்போ லாஸ்டா வந்தப்போ பிரபோதா கேட்டார், போன வருஷம் இப்போ லாஸ்டா லீவுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி போனப்போ, சாமி லூலு மார்க் போவோம். ஐயோ சாமி வேணவே வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பழைய பழைய லூலு மாலுக்கு போய் பண்ண விஷய வாசனையே உள்ளுக்குள்ளார அப்படியே இருக்கு. ராஜஸ்தானி ஹோட்டல்ல போயிட்டு ராஜி போக்குன்னு ஒண்ணு சாப்பிட்டோம். அதை கொடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் ட்ரிங்க்னு ஒண்ணு கொடுக்குறான் பாருங்க, இன்னும் அது மெமரியில இருக்கு. ஐயோ ஐயோ, ஒரு வெல்கம் ட்ரிங்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் மாட்டிட்டு கிடக்குது. அங்க அங்க பார்த்த மனுஷங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே உள்ளுக்குள்ளார ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. நான் தான் பார்த்தேன், ஓ இந்த இடத்துக்கு போகவே கூடாது, லேண்ட் மைன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கு, கன்னி வெடி புதைச்சு வச்சிருக்கு, இந்த ஏரியாக்குள்ளாரையே போக கூடாது நம்ம அப்படின்னு. அப்ப நமக்கு தெரியும், சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் உள்ள இடமா இருக்கு, உங்களுடைய சத்துருக்கள் யாரா வராங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து போயிட்டு இருக்க இடம், நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அங்க போனீங்கன்னா பழைய ஸ்மிருதி உங்களுக்கு என்ன ஆகும், வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம், ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு உங்களுக்குள்ளார வந்து விருத்தி பழைய ஃபைல் ஓப்பன் ஆயிடும். அப்போ ஒரு நல்ல சாதகன் என்ன பண்ணணும், மனோநாசம் வாசனாட்சயம் பண்றவன், ஸ்மிருதி பரிசுத்தி பண்றவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பழைய ஃபைல ஓப்பன் பண்ணாத இடத்துலயே டிராவல் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, புதுசா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைலையும் கிரியேட் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, ரெண்டு காரியம் சைமல்டேனியஸா பண்ணணும். ஏற்கனவே நீங்க என்னத்தெல்லாம் விட்டீங்களோ அதை திரும்ப ஓப்பன் பண்ணாம வச்சுக்கிட்டே இருந்த அபியாசத்தினால என்ன பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணாமையே நாசம் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப பலமாயிட்டே போகும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அந்த எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்துட்டு உலகத்துல நடமாடிக்கிட்டே இருக்கிறோம், ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஃபீடிங் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா சாகாம, அதை சாகடிக்காம புதுசாவே ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கிட்டே இருக்கு. ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. சில ஃபைல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாம விட்டீங்கன்னா நஷ்டமாயிடும். நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஃபைலை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்றதுக்கு என்ன வேணும், அது சம்பந்தமான விருத்தி வேணும். அது சம்பந்தமான விஷயத்தை ஃபீடிங் பண்ணாம அந்த இடத்துக்கு போகாம இருந்தோம்னாவே உங்களுக்கு ஸ்மிருதி மெதுவா இந்த ஓங்கார அபியாசத்தை பண்ண 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 எரேசா அடிச்சா. அப்ப அதுக்கு அடுத்தது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தத்ர கிரகண ஆகார பூர்வா புத்தி. சரி, மெமரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்து நான் மைசூர் பாக்கு சாப்பிட்டேன்னு நான் ரீகலெக்ட் பண்றேன். அந்த ரீகலெக்ட் பண்ண விற்பி வந்து வாசனையில இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, புத்தி விற்த்தியும் இந்த விற்த்தியும் இந்த மைசூர் பாகும் ஒன்னா இருந்துச்சு. அது வந்து ரீகால் பண்ணும் போது எங்க ரீகால் ஆகுது, சித்தத்திலிருந்து புத்தி விற்த்திக்கு வருது, சித்தத்திலிருந்து புத்தி விருத்திக்கு வருது. அதான் இங்க சொல்லுது. அது என்ன பண்ணுனா, தத்திர அந்த ரீகால் பண்ற விஷயத்துல கிரகண ஆகார பூர்வா புத்தி, அந்த இடத்துல விற்த்தியா புத்திக்கு ரிட்டன் ஆகல. நம்ம என்ன பண்றோம், அந்த புத்தியில மைசூர் பாகுன்னு மட்டும் பாக்குறோம், அந்த விற்த்தியை நம்ம பாக்குறது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, சித்தத்துல பதிவாகும் போது நல்லா தெரிஞ்சுங்க, சித்தத்துல பதிவாகும் போது வேற ஃபார்மேட்டு, புத்திக்கு வரும்போது வேற ஃபார்மேட். பிரதானம் சித்தத்துல பதிவாகிறது எல்லாம் என்ன பதிவாகும் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம சொல்றோம்ல, ஒரு தாட்டை ஓபன் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டா, தாட்னாவே நாமம் ரூபம் குணம், இந்த 3 இருக்கும் ஒரு தாட்டுக்குள்ள. சித்தத்துல பதிவாகிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல பதிவாகும், அதெல்லாம் வந்து தாட் ஃபார்மேட்ல பதிவாகுது, விற்பி ரூபத்துல பதிவாகும். ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்கன்னா விற்பி ரூபத்துல ஆகும். ரீகால் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும், விஷயம் வெளியில வந்துடும், தாட்டு வந்து வெளியில தெரியாது, விற்பி தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா சித்த விற்த்தின்றது என்னது, தாட்டும் இருக்கும் விஷயமும் இருக்கும். ஆனா ரெக்கார்ட் ஆகிறது எப்படி ரெக்கார்ட் ஆகும், ரெக்கார்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் விற்பி ரூபத்துலதான் ரெக்கார்ட் ஆகும். அங்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள, அந்த விற்த்திக்குள்ளார விஷயம் உள்ள மறைஞ்சிருக்கும். அப்ப எப்போ ரீகால் பண்ணி நீங்க புத்திக்கு வருதோ
அந்த புத்திக்கு வரும்போது விற்பி தெரியாது, விஷயமா தெரியும். இப்ப எனக்கு புத்திக்கு ரீகால் பண்றேன், என்ன தெரியுது? மைசூர் பாகு அப்படிதான் தெரியும், விற்பி இருக்காது. இப்ப புதுசா உள்ள போகும்போது என்ன ஆகும்? விற்த்தியும் விஷயமும் ஒன்னாயி அது சித்தத்துல விற்பி ரூபமா ரெக்கார்ட் ஆகும். அப்ப எல்லாத்தையும் வச்சுக்கணும். எந்த ஸ்மிருதியா இருந்தாலும் ரெக்கார்ட் ஆகும் போது விஷயம் கூடவே விற்பி ரெண்டும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். ஆனா ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா எது தெரியும்? வெளியில விற்பி மட்டும்தான் தெரியும். அது ரீகால் பண்ணும் போது விற்பி வெளியில தெரியாது, விஷயம் வெளியில தெரியும். விற்பி பாத்தீங்கன்னா சைலண்டா கீழே இருக்கும், இன்விசிபிளா அது இருக்கும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கிராகிய ஆக்கார பூர்வா ஸ்மிருதி. ஆச்சரிய சொல்லிட்டாரு பாருங்க. இந்த கிரகண ஆக்கார பூர்வா விற்பி புத்தி. கிரகணம் அப்படின்னா இந்த விற்த்தில இருந்து வந்ததுக்கு பிறகு அது என்னவாயிடும்? மைசூர் பாகா பரிணமிக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ரெக்கார்டு ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா விற்பி ரூபமா ரெக்கார்டு ஆகும். சாச்ச துவை. அது எத்தனை விதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதம். இதுல பாத்தீங்கன்னா 2 மதபேதம் இருக்கு. நான் நாளைக்கு மதபேதத்தை சொல்றேன். கிராகிய சில பேர் மதம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்களோட குரு சம்பிரதாயத்துல சொல்றது பாத்தீங்கன்னா, என்னோட ஆச்சாரியர்லாம் சொல்றது இந்த விதமா சொல்லுவார். ரெக்கார்டு ஆகிறது சட்டிலா ரெக்கார்ட் ஆகும். எது சட்டில் அப்படின்னா விற்பி சித்தத்தோட விற்பி தானே. சித்தத்துல இருந்தானே விற்பி கிளம்பி போச்சுன்னு சொன்ன திரிகுணாத்மகம். அதுதானே எம்டியா வெளியில போய் விஷயத்தை எடுத்துக்கிட்டு அன்லோடு பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துச்சு. அப்போ சித்த விற்த்திகள் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்பி ஃபார்மேட் ரெக்கார்ட் ஆகிறதெல்லாம். இந்த புத்தி அறியறது இருக்கு பாத்தீங்களா, புத்திகிட்ட பாத்தீங்கன்னா ஸ்தூலம், வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் அறியறது ஸ்தூலம். அப்ப புத்தி விற்த்தியா ரீகால் பண்ணும்போது புத்தி விற்பி ஆகும். அப்ப புத்தி விற்பி ஆகும்போது அது பாத்தீங்கன்னா கிரகணமா மைசூர் பாகு அப்படின்னு விஷயமா மெமரிக்கு வரும். விற்பி ஆகிறது ஸ்மிருதி பாத்தீங்கன்னா விற்த்தியா ஆகும். அதே நேரத்துல வெளியில ரீகால் பண்றது விஷயமாகும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்து சொல்ற சாச்ச துவை. அந்த ஸ்மிருதி பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியா பிரியுது. ஸ்மிருதி விற்த்தின்றது 2 வெரைட்டி. என்னென்ன வெரைட்டினா, ஒன்னு பாவித ஸ்மர்த்தவ்யா, ஒரு வெரைட்டிக்கு பேரு பாவித ஸ்மர்த்தவ்யா. 2 பாத்தீங்கன்னா அபாவித ஸ்மர்த்தவ்யா. 2 வெரைட்டியா அந்த ஸ்மரணத்தை பிரிக்க. பாவித ஸ்மர்த்தவ்யானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரிய சொல்றாரு சொப்னே பாவித ஸ்மர்த்தவ்யா. பாவித ஸ்மர்த்தவ்யானா பொய்யான நினைவுகள், பொய்யான ஸ்மரணம், விஷயம் பொய். நேத்து நான் பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு பாத்தீங்கன்னா சொப்பனத்துல போயிருந்தேன். ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 2 நேத்து ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன சொப்பனம் பார்த்தேன்னா, ஒரு நாற்காலியில உட்கார்ந்துருக்கேன், ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன். அந்த சேர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் உலகத்திலேயே அது மாதிரி ஒரு சேர் பார்த்ததே இல்லை. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த கால் இருக்குல்ல, அதோட சேரோட ஒரு கால் அது லைட்டா நீட்டிட்டு இருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கால் இருக்கு. ஒரு சேர்ல ஒரு கால்ல 4 கால் வர மாதிரி பாத்திருக்கீங்களா? இது மாதிரி ஒரு சேர்ல என்னடா இது காலில் எழுந்திரிச்சோன்னா, என்னடா இது சேர், இந்த உலகத்துல இது மாதிரிலாம் ஒரு சேர் கனவுல வருமா அப்படின்னு இப்போ எனக்கு நினைவுல இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், முந்தா நேத்து பார்த்த கனவை நேத்து இவட்ட பிரசாதித்த சொல்லியிருக்கேன். திரும்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்றேன், இது மாதிரி விசித்திரமா ஒரு சேர் நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப இந்த விசித்திரமான ஸ்மரணம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கு. அது பொய்யா உண்மையா அப்படின்னா பொய். சொப்பனத்தை பார்த்ததெல்லாம் பொய் தானே. அப்ப அந்த பொய்யான விஷயங்கள் நினைவுக்கு கொண்டு வந்தோம்னா, ரீகால் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாவித ஸ்மர்த்தவ்யம் அப்படின்னு பேர். பாவித ஸ்மர்த்தவ்யா ஸ்மிருதி. இது ஒரு வெரைட்டி. நம்ம நிறைய பொய்ய பாத்தீங்கன்னா நினைவு கொள்றோம், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு. ஐயோ நான் பாம்பு ஒண்ணு பார்த்தேன், அப்படியே பாம்பு பார்த்தேன், எவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம். கயிறு பாம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் 20 வருஷமா. ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் தங்குற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கயிறு பாம்பு அப்பப்போ வந்துட்டே போயிட்டு இருக்கு. பகவான் எனக்கு அனுப்பிட்டே இருக்காரு. லைட்டை போட்டு பக்கத்துல போய் பார்த்தா தெரியும், ஐயோ கயிறு அப்படி. இப்போ நான் பாத்தீங்கன்னா பாடம் எடுத்துட்டு இருக்கும் போதும் டெய்லி பாத்தீங்கன்னா இந்த லைட், ஸ்ட்ரீட் லைட் இல்லாத டைம்ல நான் உள்ளுக்குள்ளார என்டர் ஆகும் போது இது டெய்லி நடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ளார தெரியும் அங்க பாம்பு போயிட்டு இருக்கு ஏரியா இடம். ஒரு பெரிய பாம்பு, 2 பாம்பு இருக்கு இந்த ஏரியாவில். அப்ப என் கண்ணுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது கயிறு கடந்தாவே பாம்பா இருக்குமோ அப்படின்னு பாம்பு மாதிரியே தெரியும்.
அதுக்கப்புறம் பக்கத்துல போய் பார்த்தா அது கயிறு. இப்ப நான் ரீகால் பண்ணி சொல்றேன்ல, அப்ப கயித்துல பாம்பு பார்த்ததை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெமரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, அதை நான் நினைவு கொள்றேன். இதுக்கு பேரு பாவித ஸ்மர்த்தவ்யா. எக்ஸாம்பிள் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துல பார்த்ததை நம்ம ரீகால் பண்றோம், இதெல்லாம் பாவித ஸ்மர்த்தவ்யா. அதுக்கப்புறம் ஜாகிரத் சமயேது அபாவித ஸ்மர்த்தவ்யா. இது ஜாகிரத சமயத்துலன்னா இப்ப நம்ம பாக்குறோம்ல, கயிறு கரெக்டா பாக்குறோம், உண்மையை பாக்குறோம். இந்த உண்மையை நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு அபாவித ஸ்மர்த்தவ்யா அப்படின்னு பேரு. அபாவித ஸ்மர்த்தவ்யா அப்படின்னு சொல்லியாச்சு. பாவித்தம் அப்படின்னா பொய்யானது, அபாவித்தம்ன்றதுக்கு அர்த்தம் உண்மையான நினைவுகள். நான் அங்க போயிருந்தேன், இங்க போயிருந்தேன், ஹரித்வார் போனேன், ரிஷிகேஷ்ல இருந்தேன், கங்கோத்திரி போனேன், யமுனோத்திரி போனேன், நல்ல நடராஜரோட தரிசனம் பண்ணினேன். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம நடந்தது எல்லாத்தையும் ஸ்மிருதி கொண்டு வரோம்ல, அது எல்லாத்துக்கும் பேரு அபாவித ஸ்மர்த்தவ்யம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப் சொல்ற, சர்வா ஸ்மிருதயா, எல்லா ஸ்மிருதிகளும், நம்ம எல்லாம் ரீகால் பண்றோமே, இந்த ரீகால் பண்ணக்கூடிய எல்லா ஸ்மிருதிகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதி நாம் அனுபவாத் பிரபவந்தி. இந்த ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கலாம், பிரமாண விருத்தியையும் நம்ம ஸ்மரணம் பண்றோம். நான் பார்த்தது பிரமாண விருத்தி. என்னது பிரமாணத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை வெரைட்டி பிரமாணம், பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம், இந்த 3 இருக்கா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷமா பார்த்ததையும் ஸ்மிருதிக்கு கொண்டு வர முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அனுமானம் பண்ணதையும் நான் இப்ப கொண்டு வர முடியும். ஐயோ அவர் பேசுறதெல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன்ச்சு, நல்லவர்னு நினைச்சேன்ச்சு, ஐயோ அவர் எனக்கு எடுத்துட்டாருச்சு, ரொம்ப நாசமாயிடுச்சு எனக்கு அப்படின்னு நம்ம வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அனுமானம் தப்பா பண்ணதை கூட என்ன பண்றோம், ரீகால் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணமும் வரும், அனுமானமா பண்ணதும் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகமம், நான் படிச்சதெல்லாம், முன்னாடி படிச்சதெல்லாம் இன்னும் எனக்கு மெமரியில நான் ரீகால் பண்றேன். இப்ப நான் பேசுறதெல்லாம் ஆச்சாரியர், என்னோட ஆச்சாரியர் எனக்கு சொன்னது, அந்த ஆகம பிரமாணத்தை நான் இப்போ உங்களுக்கு ரீகால் பண்ணி சொல்றேன். அப்போ ஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா பிரமாண விற்த்திகளும் இருக்கும், கூட விபரியம் என்னது, நம்ம சொல்லிருக்கல பொய்யறிவு, நிறைய ஃபால்ஸ் நாலேஜும் எனக்கு வந்து சேர்ந்திருக்கு, அதையும் நான் ரீகால் பண்றேன். ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா தப்பா நாலேஜ் எல்லாம் இருந்திருக்குச்சு, ஐயோ ஒரு சுவாமிகிட்ட போனேன், அவரா பொய்யா பேசினாருச்சு, அதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயம் சின்ன பையன் நான். அப்போ சின்ன பையனா இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ அப்படின்னு அப்படியே நம்பினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது தான் தெரிஞ்சது, ஐயோ மனுஷன் ரொம்ப பொய் பேசியிருக்காரு அப்படின்னு. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதெல்லாம் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளை ஏமாத்திருப்பாங்க நிறைய பேர், அதெல்லாம் என்னன்னா விபரிய ஞானம், பொய்யறி. அதெல்லாம் கூட நம்ம மெமரியில கொண்டு வரோமா, ஐயோ என்ன வந்து எத்தனை பேர் நான் என்ன நினைச்சு பார்ப்பேன். சில சமயம் என்னோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளாக்மெயில் பண்ணுவான் பாருங்க, ஐயோ சின்ன வயசுல பயம், அப்பா அம்மாட்ட சொல்றோம்டா அப்படின்னாவே நம்ம அப்படியே அப்பாட்ட சொல்றோம்னா உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும் எனக்கு. என்னோட பிரதர் வந்து சில விஷயங்கள்லாம் 2-3 வருஷமா வச்சு பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் நடந்திருக்கு, சின்ன வயசுல 6th 7th 8th படிக்கும்போது. அப்போ இதெல்லாம் கூட நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா ரீகால் பண்றேன். ஐயோ என் பிரதர் என்ன ஏமாத்திருக்கான் என்ன, நானும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவியா இருந்து இன்னசென்ட்டா இருந்து நான் வந்து ஏமாந்துருக்கேன் அப்படின்னு. அப்போ பொய்யான அறிவை கூட நம்ம என்ன பண்றோம், ரீகால் பண்றோம், விபரிய ஞானத்துக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது என்னது, விகல்பம். விகல்பம்னா என்ன அர்த்தம், சப்த ஞானானுபாத்தி வஸ்து சூன்யம் விகல்பா. அப்ப நிறைய சப்தங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப நான் சொன்னேன்ல பட், ஆனா, நடு சென்டர், இது மாதிரி. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட ஆச்சாரியார் சொன்னதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது நம்ம நிறைய விகல்ப சப்தங்களை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு. நிறைய சப்தங்களை நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ராகு சிரஹ, ராகுவோட தலை நம்ம சொல்றோம், ராகுவோட தலை, ராகு கிரகம் இருக்குல்ல, ராகுவோட சிரசு, ராகோஹோ சிரஹ, ராகோஹோ சிரஹ. ராகுவோட சிரசுனா ஆச்சரியமா இருக்கு, தலை தாங்க ராகு. ராகு ராகு தனியா, அதுக்கு தலை தனியாலாம் இல்லை, ராகுனாவே தலை மட்டும்தான் இருக்கும். ராகுனாவே ராகு கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை மட்டும்தான். நம்ம என்ன பண்றோம், ராகுவோட தலை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ராகு வேற தலை வேற இல்லை. இது மாதிரி நிறைய வந்து விகல்ப விற்த்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஒன்னுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தம் யூஸ் பண்ணுவோம், ஆனா வேற ஒண்ணு இருக்காது அங்க. அப்போ 2 பயன்படுத்தும், சாய்ஸ்ல இருக்கிறத பயன்படுத்தும், அதுக்கு பேர் விகல்ப விருத்தி. அதையும் நம்ம இப்ப ரீகால் பண்றோம். நான் என்ன சொல்றேன், இது மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருந்த சப்தங்களை நடு சென்டர் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஆனா நடு சென்டர் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்றோம்ல, நம்ம இதை ரீகால் பண்றோம்.
இது ஸ்மிருதியில வந்துருக்கு. அப்புறம் நித்ரா, ஐயோ இன்னைக்கு காலையில என்ன ஆகி போச்சு தெரியுங்களாச்சு, ஆனந்தமா தூங்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன், 2:30 2:35 முடிப்பு வந்துருச்சு. சரி எந்திரிச்சு ஜபம் பண்ணலாமா, எதுக்கு ஜபம் பண்ண, கொஞ்ச நாள் அப்படியே படுத்தே கிடப்போம், என்னன்னு பார்ப்போம், தூக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தூக்கத்தை பார்த்துக்கிட்டே இருந்த பாருங்க, தூங்கி போயிட்டு திரும்ப. ஐயோ தூக்கத்தை பார்த்துக்கிட்டே இருந்து தூங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்தோன்னு பார்த்தா சரி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு 3:30 மணிக்கு திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு முழிப்பு வந்துச்சு. திரும்பவும் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்தை பார்க்கலான்னு ஆனந்தமா இருந்துச்சு தெரியுங்களா தூக்கம். அப்படின்னு திரும்ப தூங்கி போயிடும். திரும்பி பார்த்தா 4:15 மணி ஆயிடுச்சு. ஐயோ போச்சு, டைம் ஆச்சு அப்படின்னு பதறி போய். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இன்னும் ஆனந்தம் தெரியுங்களா, இன்னைக்கு மாத்திரை போடாமையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எதுவுமே சாப்பிடாம அப்படி இருந்துச்சு. நல்ல ஸ்லீப்பிங், நல்ல அனுபவம், சுகம்னா சுகம். இப்போ நான் உங்கள்கிட்ட ரீகால் பண்றேன்னா, அப்போ என்னுடைய தூக்கத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், நல்ல தூக்கம் அப்படின்னு அதை ஸ்மிருதியில இருந்து கொண்டு வர முடியுது. அப்ப என்னன்னா பிரமாண, விபரிய, விகல்ப, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விகல்பத்துக்கு அப்புறம் என்னது நித்ரா. இந்த 4த்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்மிருதியில ஸ்மிருதி விற்த்தியா கொண்டு வர முடியும். இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, ஸ்மிருதி நாம் அனுபவாத்து பிரபவந்தி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4மே என்னது, பிரமாணமும் என்னுடைய அனுபவம், விபரியையும் நான் ஏற்கனவே அனுபவிச்சது, விகல்பமும் நான் அனுபவிச்சது, நித்ரையும் நான் அனுபவிச்சது. இந்த 4ம் அனுபவிக்கப்பட்ட காரணத்தால் புத்தி விருத்தியா ஆகி அது சித்தத்துல வந்து சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணியிருக்கும். அப்ப எதெல்லாம் அனுபவிக்கப்பட்டதோ அது எல்லாம் புத்தி சித்தத்துல என்னவா இருக்கும், ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த ரிஜிஸ்டர் ஆனதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெமரியா நம்மளுக்கு ஸ்மிருதி விருத்தியா வெளியில வருது. அப்ப ஸ்மிருதி விருத்திக்குள்ளார என்னெல்லாம் இருக்கும், மற்ற 4 பிரமாணங்களும் ஸ்மிருதி நினைவு கொள்ளப்படுகின்றன. அனுபவத்தினால் அது சித்த விருத்தியாகி அது திரும்பவும் வெளிப்படுகின்றது. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சர்வாஸ்ச ஏதா விருத்தையா. இப்ப ஆச்சரியர் என்ன பண்றார், எல்லா விருத்திகளையும் சொல்லி முடிச்சாச்சு. பிரமாணம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் விபரியம் சொல்லியாச்சு, விகல்பம் சொல்லியாச்சு, நித்ரா சொல்லியாச்சு, ஸ்மிருதி சொல்லியாச்சு. 5 விருத்திகளோட வியாக்கியானம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறார் ஆச்சரியர், சர்வாஸ்ச ஏதா விருத்தையா. ஏத்தானா இந்த அனைத்து விருத்திகளும், சர்வாஸ்சன அனைத்து, இந்த அனைத்து விருத்திகளும், விருத்தையக பகவச்சனம், இந்த அனைத்து விருத்திகளும் 5 விதமா பிரிக்கப்பட்ட அனைத்து விருத்திகளும் என்ன பண்ணுது அப்படின்னா சுக துக்க மோகாத்மிகா போட்டார். இந்த 5 விதமான விருத்திகளும் என்னது, பேஸ் என்னது, திரிகுணாத்மகம் சொல்லியிருக்கோமா. சித்தத்துல இருந்தானே விருத்தி போய் விஷயங்களை லோடு பண்ணிக்கிட்டு வந்து திரும்ப சித்த விருத்தி ஆக்கியிருக்கு, உங்களோட மெமரிஸா இருக்கு. அப்ப மெமரிஸ்ல இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து திரிகுணாத்மிக விருத்தி, சத்துவ ரஜஸ் தமஸ் தான் வெளியில கிளம்பி போச்சு. இப்ப மேல லோட் ஆனது என்ன லோட் ஆயிருக்கு அப்படின்னா நாம ரூப குணம். அப்ப சித்த விருத்தியில இருக்கக்கூடிய உங்களோட வாசனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மிகான்னு சொல்லக்கூடிய 3 விருத்திகள், அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ரூப குணங்கள். இந்த 2ம் ஒண்ணு கலந்து உங்க சித்தத்துல ரெக்கார்டிங்ல இருக்கு. இப்போ அதுல இருந்து என்ன கிடைக்கும், சத்துவ குணம் என்ன பண்ணும், சுகம். ரஜோகுணம் என்ன பண்ணும், துக்கம். தமோ குணம் என்ன பண்ணும், மோகம். இந்த 3த்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது. அப்ப சித்த விருத்திகள் எப்பெல்லாம் நினைவுக்கு வருதோ, எப்போ அப்படின்னா நீங்க சென்சார்ஸ் கண்ட்ரோல் பண்றீங்க, ஃபீடிங் இல்லை, வீட்டுக்குள்ளாரே இருக்கீங்க. வீட்டுக்குள்ளார இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ வீடியோ ஆடியோ எதுவுமே இல்லை. இல்லாத போது இந்த சித்தம் என்ன பண்ணும் தெரியுங்களா, மனசு சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேணும்பா, சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு விஷயமே இல்லை, என்ன பண்றது, நமக்கு தான் ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லப்பா, அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் எடு அப்படின்னு இந்த பைத்தியம் பிடிச்ச மனசு என்ன பண்ணும், பைத்தியம் பிடிச்சி அது கொஞ்சோண்டு ட்ரிங்க்கும் கொடுத்தீங்கன்னா, குரங்குக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, குரங்குக்கு வந்து கொஞ்சம் லிக்கரை கொடுத்துட்டீங்கன்னா அது பண்ற சேட்டையெல்லாம் இருக்கு, அப்படியே தள்ளாடுது, மனுஷன் மாதிரியே தள்ளாடிக்கிட்டே போகுது. அப்போ அந்த ஏற்கனவே குரங்கு மோசமானது, அந்த குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சி அந்த குரங்கை தேல் கொட்டி அந்த குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்கரையும் கொடுத்து இத்தனையும் பண்ணதுக்கு பிறகு அந்த குரங்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் ரூம்னு சொல்லக்கூடிய அந்த சித்தத்தை ஓப்பன் பண்ணும். எப்பெல்லாம் ஓப்பன் பண்ணும், பகல்ல வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டும் விவகாரம் இல்லைன்னா உடனே மனசு என்ன பண்ணும், உடனே ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணிடுது. இல்லை அப்படின்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொப்பன காலத்துல அது சித்தத்தை ஓப்பன் பண்ணி
அதுவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அதுவே ஒரு ஃபில்மை மேக் பண்ணி அதுவே அதை பார்த்துக்குது. ஆயிடுச்சா? சொப்பனத்துல வந்து ஒரு ஃபில்மா பாக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திடீர்னு உள்ளுக்குள்ளார ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த மனசு. ஓப்பன் பண்ணி அங்க இருக்கிறத எதையாவது எடுத்து சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி போன வருஷத்துல இருக்கிறது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது, போன ஜென்மத்துல இருக்கிறது, இந்த ஜென்மத்துல நடந்தது, நேத்து நடந்தது, இப்போ காலையில நடந்தது, இது மாதிரி கை வைக்கிற இடத்துல எல்லாம் அது வந்து ஒரு ஆர்டர் இல்லாம டிஸ்ஆர்டரா என்ன பண்ணும், கண்டதையும் எடுத்து நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சுகத்தையோ துக்கத்தையோ மோகத்தையோ அது என்ன பண்ணுது, அடைகின்றது. அப்ப சித்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா எது ஓப்பன் ஆகும் உங்க கையில இருக்கா? அடுத்த க்ஷணம் என்ன மெமரிக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு நீங்க எதை மெமரி பண்ணுவீங்க, ரீகால் பண்ணுவீங்க? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? மோடி வருவாரு, வரமாட்டாரா? மோடி வந்துருவாரு. ஒரு 350 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருவாரு. இப்போ மோடி வந்து இப்போ ஜூன் மாசம் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. இப்பவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் பண்றீங்க மோடி வந்துருவாரா இல்ல வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு. 5 நிமிஷம் கழிச்சு உங்களோட சித்தத்திலிருந்து எந்த தாட்டை இந்த மனசு ரீகால் பண்ணும் அப்படின்னா சரியா சார் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான நிலையில நம்ம இருக்கோம். அடுத்த தாட்டு நமக்கு, நீங்க 5 நிமிஷம்லாம் வேணாம் சாமி, அடுத்த தாட்டு நமக்கு என்ன, அடுத்த தாட், நெக்ஸ்ட் தாட் நமக்கு என்ன தெரியுமா இருக்காது? இந்த மனசு எதை சித்தத்திலிருந்து ரீகால் பண்ணி ஸ்மரணம் பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தை பத்திலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, அனுமானம் பண்றோம். அடுத்த வருஷம் இப்படி நடக்கும், அடுத்த வருஷம் இப்படி நடக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியா போறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சுலாம் பிளான் எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா அடுத்த தாட்டே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஏன் தெரியல சாமி? ஏன் ரீகால் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா எது பேஸா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ரீகால் பண்ற ஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா, பிராரப்த கர்மம் என்ன இருக்கோ அந்த பிராரப்த கர்மத்துல இந்த சமயத்துல எனக்கு சுகவிருத்தி வரணும், மானச சுகம் வரணும், மனசுல வந்து பண்ண புண்ணியம் வந்து இப்ப வெளிப்படுதுன்னு வச்சுங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நினைவுக்கு வரும், நான் ஹரித்வார் போனது, ரிஷிகேஷ்ல இருந்தது, கங்கால குளிச்சது, நிறைய யாத்திரைகள், நல்ல நல்ல யாத்திரைகள், நல்ல சுகமான விஷயங்களை இதெல்லாம் அனுபவம் பண்ணணும், அது எல்லாம் எனக்கு நினைவுக்கு வரும். இதே பிராரப்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் கிடைக்கணும்னு இருந்தா வெளியில இருந்து ஒண்ணுமே வராது. வீட்டுக்குள்ளார இருப்பீங்க, ரொம்ப சௌக்கியமா ஏசியை போட்டுக்கிட்டு பெட்ல படுத்திருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க, ஒன்னும் வெளியில இருந்து எந்த சோர்ஸும் இல்லை. ஆனா மானச துக்கம் அனுபவிக்கணும் அப்படின்னு உங்க பிராரப்தம் இருந்துச்சு அப்படின்னா ஏசியில படுத்துட்டு கண்டதையும் நினைச்சு எரிச்சலாய் டென்ஷன் ஆயிட்டு கிடக்கும், டிப்ரெஷன்ல மாட்டிப்போம் போய். அப்ப பிராரப்தம். அதுக்கப்புறம் மோகம், தப்பு தப்பா எதையாவது சிந்தனை பண்ணும், இது இருக்கிறதுக்கு மாறாவே சிந்தனை போகும், அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராரப்த கர்மம். அப்ப பிராரப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மானச கர்மம், எந்த விதமான மானச கர்மம் பண்ணிருக்கோமோ அது விதமான பலன்கள் மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நினைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விருத்தி நினைவுக்கு வரணும்னு ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அடுத்து சொல்றாரு, இந்த விருத்திகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு ஆச்சாரியர், ரொம்ப அருமையா சொல்றாரு, சுக துக்க மோகாச்ச கிளேஷேஷு வியாக்கியேயாக. இந்த விஷயங்களை பத்தில எங்க சுவாமி இங்க பேசலையே சுவாமி, நீங்க நிறைய சொல்றீங்களே சாமி, எங்க இருந்து பேசுறீங்க? 2வது பாதம் 3வது சூத்திரத்துக்கு மேல 9வது சூத்திரம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதிக்கு வந்து கிளேஷ பிரகரணம்னு பேரு. 3 to 9, 2, 3 இருந்து ஆரம்பிச்சு 2, 9 வரைக்கும் 6 சூத்திரங்கள் இருக்கு. இந்த 6, 7 சூத்திரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளேஷங்களை பத்தி நம்ம பேச போறோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக துக்க மோகாச்ச கிளேஷேஷு, சுகம்னா என்ன, துக்கம்னா என்ன, மோகம்னா என்ன அப்படின்ற விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் என்ன பேருனா பஞ்ச கிளேஷங்களுக்குள்ளார வருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். பஞ்ச கிளேஷங்கள் என்னது? விபரியத்துல சொன்ன 5 விபரியம், விபரியத்துல 5 வெரைட்டி பிரியுது. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் அப்படின்னு. அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா அதான் அஜ்ஞானம். அதுக்கு மேல வந்து தேகத்தை நான் நினைக்கிறது அஸ்மிதா. அதுக்கப்புறம் ராகம் விருப்பு, துவேஷம் வெறுப்பு, அதுக்கப்புறம் மரண பயம், தேகம் போயிடுமோன்ற மரண பயம் அபினிவேஷம்.
இந்த 5த்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள்னு பேர், பஞ்ச கிளேஷங்கள்னு பேர். இந்த பிரகரணம் 2வது பாதத்துல 3வது சூத்திரத்துல ஆரம்பிக்க போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ இவ்வளவு போதும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஆச்சாரியார் சொல்றாரு, சுகானு சயி ராகா. ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஒரு சூத்திரம். சுகானு சயி ராகா. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காஃபி வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும், ராகம் வருது, எனக்கு மேல ஆசை வருது. ஆசை வருதுனாவே அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா சொல்லுது, சுகானு சயி ராகா. சுகப்பதிவிலிருந்து, சுகத்தோட சம்ஸ்காரத்திலிருந்து ஆசையானது உண்டாகிறது. நான் காஃபி, நல்ல காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ல குடிச்சிருக்கேன்னு வச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெமரியில இருக்கு. மெமரியில இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, காஃபியை வெளியில பார்த்த மாத்திரத்துல, இந்த காஃபின்றது கும்பகோணம் காஃபின்னு ஒரு போர்டை பார்த்தேன். போர்டை பார்த்தோன்னா அதுதான், அதுக்கு என்ன பேர் சொல்லணும், ஸ்வவியஞ்சக அஞ்சனம், கீ. அதை பார்த்த உடனேயே எனக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த கண்ணு வழியா கும்பகோணம் டிகிரி காஃபின்னு எழுதியிருக்க அந்த சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாத்திரத்துல உள்ள போய் மனசுக்கு போய் புத்திக்கு போய், புத்தியில இருந்து சித்தத்துக்கு போய் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி ஏற்கனவே குடிச்சிருக்க அந்த ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி விடுச்சு. ஓப்பன் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டில் இருக்கு. என்ன பதிவு இருக்கு, நாம ரூபம் இருக்கும், குணம் இருக்கும், கூடவே சுக துக்க அனுபவம் இருக்கும். இதெல்லாம் விற்த்தியில பதிவாயிருக்கும். உடனே எனக்கு தெரியுது, கும்பகோணம் டிகிரி காஃபி ரொம்ப நல்லா இருக்கும் ஜி, ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டிகாஷன் நல்லா போட்டு கொடுப்பாங்க, உண்மையிலே நல்ல மிக்சிங் இருக்கும், சுகமா இருக்கும் அப்படின்னு அது பதிவாயிருக்கு. நான் ஏற்கனவே குடிச்சது சுகப்பதிவு. அந்த சுகத்திலோட சம்ஸ்காரத்திலிருந்து என்ன வருதுன்னா, எனக்கு திரும்பவும் அந்த கும்பகோணம் காஃபியை குடிக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், ஆசையானது உண்டாகுது. அப்ப எந்த ஆசை உண்டாகிறதா இருந்தாலும் அந்த ஆசைக்கு ஏற்கனவே நீங்க அந்த சம்பந்தமான சுகத்தை ஒண்ணு அனுபவிக்காம அதுல இருந்து ஆசை உண்டாகவே உண்டாகாது. அப்ப கிளியரா சூத்திரம் சொல்லுது, பின்னாடி சொல்ல போகுது. சுகானு சயி ராகன்னு ஒரு சூத்திரம். எத்தனாவது சூத்திரம் பாத்தீங்களா, சுகானு சயி ராக 5வது சூத்திரமா இருக்கும். 2 5 இருக்கும், 2 5 2 6 2 7 வரிசையா இருக்கும். 2 7 2 7 சுகானு சயி ராக. அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கானு சயி துவேஷக, துக்க அனுஷயி, சுக அனுஷயி. அனுஷயினா என்ன அர்த்தம்னா வாசனான்னு அர்த்தம், சம்ஸ்காரம் அர்த்தம். துக்கத்தோட சம்ஸ்காரத்திலிருந்து ஐயோ எனக்கு துக்கம் இனி அது வேணவே வேணாம் அப்படின்னு. இப்ப யாராவது கேட்கறாங்க, சாமி ப்ளூ காஃபி குடிக்கிறா, ஐயோ ப்ளூ காஃபியே வேணாம், ரொம்ப பித்தத்தை அதிகமாகி போயிடும், ரொம்ப மோசமான அது, இது நல்ல ஃப்ளேவரே இல்லை அப்படி. அப்ப எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரூ காஃபி தப்பா குடிச்சு போய் நல்ல ப்ரூ காஃபி குடிக்கல, கெட்ட தப்பான ப்ரூ காஃபி எல்லாம் குடிச்சு எனக்கு வந்து துக்கம் சம்பவிச்சிருக்கு, வாமிட் வந்திருக்கு எனக்கு. அப்ப அதனால எனக்கு என்ன பதிவாயிடுச்சுன்னா, ப்ரூ காஃபி குடிச்சோம் அப்படின்னா பித்தம் அதிகமாயிடும் அப்படின்னு எனக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்ப நான் ப்ளூ காஃபின்னு சொன்னாவே நான் என்ன பண்றேன், ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், கும்பகோணம் டிகிரி காஃபி வேணும் வேணும். அப்ப சுகத்திலிருந்து ஆசை உண்டாகுது, துக்க அனுபவத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது சம்ஸ்காரமாயிருந்ததுல இருந்து அதுல இருந்து துவேஷமானது உண்டாகுது, வேணான்னு வெறுப்பு உண்டாகுது. அதான் இங்க சொல்ற துக்கானு சயி துவேஷக. மோக புனர் அவித்யா. மோகம்னா என்ன சுவாமி அப்படின்னா, வேற ஒன்னா பாக்குறது, ஒன்ன வேற ஒன்னா பாக்குறது மோகம். நான் எங்க படுத்திருக்கேன், திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ சுகர் ஆயிடுச்சு. லோ சுகர் ஆனதுக்கு பிறகு நான் பாக்குறேன், எங்க நான் இருந்தேன், எங்க இருக்கிறேன் தெரியவே இல்லை, ஐயோ எங்க இருக்குன்னு தெரியல, பாத்ரூம்ல கிடக்குறேன் நான், ஐயோ பாத்ரூம்ல எப்போ வந்தேன், எங்க வந்தேன், ஐயோ மயக்கம் ஆயிடுச்சு, லோ சுகர் ஆயிடுச்சு, எப்போ தெரியுது, ரொம்ப நேரம் கழிச்சது. அதுக்கு வரைக்கும் நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்ப என்ன பேருனா, நான் யாரு, எங்க இருக்கேன், என்னவா இருக்கேன், ஒன்னும் தெரியாம போறது, தப்பா ஒன்ன வேற ஒன்னா பாக்குறது எது இருக்கும், அதுக்கு பேர் மோகம், அதுக்கு பேர் தான் அவித்யா அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்த ஆச்சாரியர் சொல்றாரு, ஏதா சர்வா விருத்தையோ நிரோதவ்யாஹா. ரொம்ப அற்புதமான ஹைலைட் பண்ணீங்க. இந்த எல்லா விருத்திகளும், பஞ்ச விருத்திகள்னு நீங்க எதெல்லாம் சொன்னீங்களோ, நல்லது கெட்டது எல்லாம், நல்லதும் சரி கெட்டதும் சரி, திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஜென்மத்தையும் மரணத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஜென்ம மரணத்துக்கு காரணமா இருக்கிறது அதுதான். அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏதா விருத்தையாக ஏதா சர்வாகா விருத்தையோ,
இந்த அனைத்து விருத்திகளும் என்ன பண்ண வேண்டும்? நிரோதவ்யாக, கண்டிப்பா நிரோதம் செய்ய வேண்டியவைகள். இது எல்லாம் டீட்டெயிலா நம்ம பேச போறோம். ஃபுல்லா இதை பத்தி தான் பேச போறோம். லைட்டா ஒரு பிக்சர் மட்டும் காட்டியிருக்கேன். இப்போ எனக்கு காஃபியோட வாசனை இருக்கு. வாசனையிலேருந்து காஃபி குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 3-4 கிலோமீட்டர் போகணும். 4 கிலோமீட்டர் போகிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஐயோ காஃபி குடிக்கணும், இந்த லோக்கல் காஃபியில் வேணும், அங்கே போய் 4 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் தான் அந்த காஃபியில் போய் குடிக்கணும் அப்படின்னு நான் போகிறேன். போய் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். வண்டி எடுத்துகிட்டு வெளில கிளம்பும் போதே பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக போகணும்னு ஒரு நாய்க்குட்டி வந்துச்சு. நாய்க்குட்டி மேலே ஏற்றிட்டேன் வண்டி. அது கைன்னு கத்திட்டு போகுது. அடிபட்டு ரொம்ப. நான் என்ன பண்ணிட்டேன், காஃபி குடிக்கணுமே, நாயை கேர் பண்ணாமல் நான் பாட்டுக்கு போயிட்டேன். அது பார்த்தீங்கன்னா துக்கப்படுது. அந்த துக்கம் யாரோட போய் சேரும்? என்னோட அக்கௌண்ட்ல தானே ஏறும். காஃபி குடிக்கணுன்ற வாசனையினால காஃபி குடிக்கணுன்ற ஆசைப்பட்டு வண்டி எடுத்துட்டு போய் அதை காஃபி குடிக்கணுன்ற ஆகிரகத்தினால என்ன பண்ணிட்டேன், நாய்க்குட்டியை கேர் பண்ணாமல் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் விட்டுருக்கோம். ஆனால் எனக்குள்ளார இருந்த ஆசை என்ன பண்ணிடுச்சு, அதை அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிட்டேன். அப்போ அது பாப்பம், அது துக்கம், அது பற்ற துக்கம் எங்கே வரும்? எனக்கு வரும், பாப்ப கணக்கில் ஏறிடும். இதே மாதிரி சுகத்துக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பாப்பங்களை பண்ணுறோம், நிறைய புண்ணியங்களை பண்ணுறோம். இந்த புண்ணியம் பாப்பம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டினா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. இது என்ன பண்ணணும்னு கேட்டினா ஜென்மத்தை கொடுக்கும். அப்போ வாசனையிலேருந்து காமக்ரோதம் ராகத்வேஷம் சொல்கிறோம். அந்த ராகத்வேஷத்துலேருந்து ஒரு கர்மாவை பண்ணுறோம். அந்த கர்மா புண்ணியமா பாப்பமாக இருக்கலாம். அந்த புண்ணிய பாப்பம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு சைக்கிள். அப்போ திரும்ப ஜென்மம் எடுப்போம், திரும்பவும் அந்த வாசனைகளை ஃபீடிங் பண்ணி திரும்ப வாசனைகள் ஆகும். அப்போ இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. வாசனைகள்ல இருந்து சுகதுக்க அனுபவம் தான் வாசனைகள். அந்த சுகதுக்க வாசனைகள்ல இருந்து ராகத்வேஷத்திலிருந்து புண்ணிய பாப்ப கர்மத்திலிருந்து ஜென்மத்துல திரும்பவும் ஃபீடிங் பண்றோம் விஷயங்களை ஃபீடிங் பண்ணும்போது திரும்பவும் வாசனைகள், திரும்பவும் ராகத்வேஷம், திரும்பவும் கர்மா, புண்ணிய பாப்பம், அதுல திரும்ப ஜென்மா. இது சைக்கிள் போயிட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா விற்த்திகளையும் என்ன பண்ணணும், சித்த விற்த்திகள் எல்லாத்தையும் நிரோதவ்யா, இந்த 5 விதமான விற்த்திகளையும் நிரோதம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, ஆசாம் நிரோதே. சாமி இந்த எல்லா விற்த்திகளையும் நிரோதம் பண்ண என்ன சாமி ஆகும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, சித்த விற்த்திக்கு அந்நியமா யாரு இருக்கேன்? நான் இருக்கேன். கான்சியஸ்னஸ் நான் இருக்கேன். நானுக்கு மேல இருக்கிறது தான் இந்த சித்த விற்த்திகள் சொல்லக்கூடிய திரிகுணாத்மிகம், 3 குணங்களை உடையது. அப்ப இந்த விற்த்திகளை எல்லாத்தையும் நான் நிரோதம் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஆசாம் நிரோதே, இவைகளுடைய நிரோதத்தில் சம்பிரஜ்ஞாதோ வா சமாதிர் பவதி அசம்பிரஜ்ஞாதோ வா விதி. இந்த விற்த்திகளை நிரோதம் பண்ணனா 2 கிடைக்குதுல. என்ன கேட்கிறோம்? 2 விதமான சமாதி ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்னது? சம்பிரஜ்ஞாத சமாதி, அசம்பிரஜ்ஞாத சமாதி. ஏகாகிர சித்தத்துல உண்டாகக்கூடிய சம்பிரஜ்ஞாத சமாதி 6 வெரைட்டியா பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா விற்த்திகளையும் நீக்கினீங்க அப்படின்னா, சர்வ விற்பி நிரோதம் பண்ணீங்கன்னா அசம்பிரஜ்ஞாதம் சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியானது அடையப்படுது. அப்ப இதை நீக்க, இந்த விற்த்திகளை நிரோதம் பண்றதுனால சம்பிரஜ்ஞாதம் அல்லது அசம்பிரஜ்ஞாதம், சவிகல்பம் அல்லனா நிர்விகல்ப சமாதி, இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு அடையப்படுகிறது அப்படின்னு இந்த இதிவா அப்படின்னு முடிச்சிருக்கு. இதை பத்தி திரும்ப நாளைக்கு டீட்டெயிலா பேசலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். லோகத்தில் இருக்கிறது எல்லாம் என்னது? ஸ்வவியஞ்சக அஞ்சனம். அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா? டிராவல் பண்ணும்போது எங்க பண்ணணும் தெரியுங்களா? அப்ப உலகத்துல இருக்கக்கூடாது சாமி அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் இது பண்ணணும். வைராக்கியத்துல 2 வைராக்கியத்தை பேச போறோம். அன்வய வெதிரேக ரூப வைராக்கியம்னு ஒண்ணு சொல்ல போறோம். இந்த அன்வய வெதிரேக ரூப வைராக்கியம் எது அப்படின்னா, என்னால எதெல்லாம் ஜெயம் பண்ணப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியணும். எனக்கு பாத்தீங்கன்னா எது ஜெயிக்கலன்றதும் தெரியணும். எனக்கு எதை ஜெயிச்சிருக்கேன், எதை ஜெயிக்கல. அப்போ எனக்கு காஃபி வீக்னஸ் ஆனா எனக்கு காஃபில ஒண்ணு வீக்னஸ் இல்லை சாமி. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகா பாத்தீங்கன்னா காஃபி இருக்கிற இடத்துக்குலாம் போவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. காஃபி குடிச்சாலும் சரி, குடிக்கலனாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ காஃபி இருக்கிற ஷாப் பக்கம்லாம் போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு காஃபி வாசனை ரொம்ப பலமாக இருக்குது சுவாமி, அது வின் பண்ணவே முடியல என்னால் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, காஃபி ஷாப் இருக்கிற ஏரியா பக்கமே என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. சுற்றிக்கிட்டு போகணும். சுற்றிக்கிட்டு போயிட்டீங்கன்னா ரிஸ்கே இல்லை உங்களுக்கு. அதுக்கு ஆப்போசிட்டான காரியம் ஒரு பக்கம் சாதனை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
அதை ஃபீடிங் பண்ணாம இருக்கும்போது இந்த சாதன அபியாசம் பண்ண 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 இது மெதுவா சாதனையோட பலம் வர 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 அதை ஓவர் கம் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஒரு சாதகன் ரொம்ப டிசிப்ளின் இருக்கும். எது எனக்கு வீக்னஸ், எது வீக்னஸ் இல்லை, அந்த வீக்னஸ் இருக்கிற இடத்துக்குலாம் போகவே கூடாது. ஃபீடிங் பண்ண பண்ண வாசனை பெருசாகிட்டே போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ண. சரி, பேசுவோம் இதை பத்தி ரொம்ப. இனிமே வாசனைகளை பத்தி தான் வரப்போகுது, மெதுவாக பேசுவோம். ஹரி ஓம்.